குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? வீக்லி டெஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா எழுதிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா எழுதி அனுப்புங்க. அதே சமயம் நம்மளுடைய வாட்ஸ்அப் கிளாஸுலையும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் எழுதி அனுப்புங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? போர்ஷன்லாம் கொடுத்துட்டேன். நம்மளது எக்ஸாம் இருக்குது, கரெக்டாக எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுலேயும் அந்த ஹோம்ஒர்க் நல்லா பண்ணால் தான் வீக்லி டெஸ்ட் நல்லா எழுத முடியும். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் சாரும் சொல்லியிருக்காரு, அதனால் நல்லா கரெக்டாக எழுதி அனுப்புங்க. வெறும் 40 மார்க்கை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் போதாது. ஓகேவா? முடிச்சுட்டு வாரம் ஒரு முறை ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க மொத்த பேப்பரையும். ஓகே, பாருங்கள். அன்றைக்கி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கடைசியாக பார்த்ததில் இந்த எக்கனாமிக் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு தனி காரணியால் தீர்மானிக்கப்படுவதில்லை. எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல் அண்டு ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருளாதார, சமூக, அரசியல், மதச்சார்பான, சமய சார்பான காரணிகளால் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். பொருளாதாரம் மற்றும் பொருளாதார மற்ற காரணிகள் இதை பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு ஒரு 8 பார்த்துருந்தோம் அன்றைக்கி. அது இல்லாமல் நான் எக்கனாமிக் ஃபேக்டருங்கிறத ஒரு 9 இல்லையா? அதாவது பெர்மனன்ட் கேபிட்டல்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? பரம்பரை சொத்துரிமைங்கிற வரைக்கும். இன்றைக்கி அதை சும்மா ஹெட்லைன்ஸாக பார்த்ததை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணிகள். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள் பொருளாதார முன்னேற்ற தீர்மானிக்கக்கூடியவையாக இருக்கிறதுல பொருளாதார காரணிகளில் இயற்கை வளங்கள் முக்கியமானது. The principal factor affecting the development of an economy is the availability of natural resources. அதாவது இயற்கை வளங்கள் கிடைப்பதை கொண்டு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியானது தீர்மானிக்கப்படுகின்றது. The existence of natural resources in abundance is essential for development. இந்த இயற்கை வளங்கள் எவ்வளவு கிடைக்குதோ அளவு போதுமான அளவு கிடைப்பதையே முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி காரணமாக இருக்கும். இயற்கை வளம் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதனால் முன்னேறதுங்கிறது முடியாத விஷயமா இருக்கும். A country deficient in natural resources may not be in a position to develop rapidly. சரியான போதுமான இயற்கை வளங்களை ஒரு நாடு கொண்டிருக்காவிட்டால் அது முன்னேற்றம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும். But a country like Japan lacking natural resources imports them and achieve faster rate of economic development with the help of technology. India with larger resources but is poor. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இயற்கை வளம் சரியாக இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியாதுங்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகள் அங்கே இயற்கை வளம் போதுமான அளவுக்கு இல்லை, நமக்கே தெரியும். அதாவது பூமி அதிர்வுக்கு பேர் போனது ஜப்பான் இல்லையா? உலக ஒரு நாள் பாதிக்கப்பட்டு சுனாமி மழைகளால் அடிக்கடி தாக்குதலுக்குள்ளாகி பூமி அதிர்ச்சிங்கிறது என்னுடைய கூடன் பிறந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளமே இல்லாத நாடு. ஆனால் என்ன பண்ணியிருக்கு? தன்னுடைய தொழில்நுட்ப அறிவாலும் தேவையானவைகளை இறக்குமதி செய்தும் இயற்கை வளங்களை இறக்குமதி செய்தும் கூட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து உள்ளதை நம்மால் அறிய முடிகின்றது. இது சாத்தியம்தான். அதனுடைய திறமையின் அடிப்படையில் இயற்கை வளங்களையே மூலப்பொருளையே இறக்குமதி பண்ணியும் கூட தன்னுடைய வளர்ச்சியை வச்சுக்கிட்டாங்க. இந்தியா வித் லார்ஜர் ரிசோர்சஸ், இங்கே மிகப்பெரிய இயற்கை வளங்கள் உண்டு. பட் அந்த பட்டுங்கிறத விட்டுருக்காங்க, பட் போட்டுருக்காங்க. பட் இஸ் புவர், அதனால் இங்கே ஏழ்மை தான் அதிகமாக உள்ளது. கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன ஆக்கம். அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் த மெயின் கீ டு எக்கனாமிக் க்ரோத். பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமானது மூலதன ஆக்கம். கேபிட்டல் ஃபார்மேஷன் ரெஃபர்ஸ் டு த நெட் அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் விச் ஆர் எய்தர் டேஞ்சபிள் லைக் பிளான்ஸ் அண்ட் மெஷினரி ஆர் இன்டான்ஜிபிள் லைக் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறது என்னது? மிக முக்கியமானது. அதாவது இருக்கக்கூடிய நெட் அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கு, அதாவது மூலதன ஆக்கம்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே உள்ள இருப்பின் அளவோடு, நெட் அடிஷன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக், இருப்பின் அளவோடு கேபிட்டல் கூட்ஸ் மூல வளங்கள் எதற்கு இருக்கிறதோட மூல வளங்களா எய்த டான்சில் லைக் கண்ணுக்கு தெரிகின்ற பிளான்ஸ் நிறுவனங்களாகட்டும், மிஷினரிஸ் எந்திரங்கள், இன்டான்ஜிபிள் அவைகளாகட்டும், அல்லது கண்ணுக்கு தெரியாத உணரக்கூடிய ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்
நலம், உடல் நலம், அதாவது நலம்னு சொல்லக்கூடியது, கல்வி அறிவு, அதோட ஆராய்ச்சி மனப்பான்மை, இவைகளும் சேர்ந்ததாக, இவை எல்லாம் சேர்ந்தது தான் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கு தெரிந்த மற்றும் கண்ணுக்கு தெரியாத காரணிகள் எல்லாம் சேர்ந்தது தான் மூலதன ஆக்கமாக இருக்கும். வாட் இஸ் மென் பை கேபிட்டல் ஃபார்மேஷன்? மூலதன ஆக்கம்னு கேட்டால் இதை நம்ம எழுதணும். டேன்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் கம்பைன்டு accumulated capital formation அப்படிங்கலாம். கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அண்ட் தர் ப்ரொடக்ஷன் அண்டு இன்கம். மூலதன ஆக்கமானது உதவி செய்கிறது எதுக்கு? உற்பத்தி திறனை, தொழிலாளர் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உற்பத்தியவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த வசதியில் இன்னொன்று சேர்றது என்னென்னு சொன்னால் நவீன தொழில்நுட்பம், உற்பத்தியினுடைய நவீன தொழில்நுட்பம் சேர்கின்றது. இது சேரும்போது இட் லீட்ஸ் டு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் விச் ஆர் எசென்சியல் ஃபார் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். இவைகளோட நவீன தொழில்நுட்பம் சேர்கின்ற பொழுது சேருமையானால் அது எது காரணமாக இருக்குது? லீட் டு பெட்டர் யூட்டிலைசேஷன், இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தவும் தொழில்மயமாகவும் அங்காடி விரிவடைவதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் மூலதன ஆக்கமானது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்து விடுகின்றது. சைஸ் ஆஃப் த மார்க்கெட், அங்காடியின் அளவு. லார்ஜ் சைஸ் ஆஃப் த மார்க்கெட் would stimulate production, increase employment and rise the national market per capita income. அங்காடியின் அளவினை கொண்டு மிகப்பெரிய அளவிலான அங்காடி இருக்குமேயானால் அது என்ன பண்ணுது? ஸ்டிமுலேட், தூண்டி விடுகின்றது, உற்பத்தியையும் வேலைவாய்ப்பின் அளவையும் அதே மாதிரி தேசிய தலா வீத வருமானத்தையும் அதிகரிக்க செய்கின்றது. அங்காடியில் வாங்குறது நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் முதல் போட்டு உற்பத்தி செய்து வருமானத்தை பிறருக்கு கொடுத்து பொருளை விற்பனை செய்ய முன் வருவார்கள். ஸோ நிச்சயமாக இது என்ன செய்யும்? ஸ்டிமுலேட் பண்ண, தூண்டி விடுது உற்பத்தியை, வேலைவாய்ப்பை, வருமானத்தை எல்லாத்தையும். அதே மாதிரி தேசிய தலாவித வருமானத்தை அதிகரிக்க செய்யும். தட் இஸ் ஒய் டெவலப்டு கண்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் தர் மார்க்கெட் டு அதர் கண்ட்ரீஸ் த்ரோ WTO. இந்த காரணமாக தான் வளர்ச்சி பெற்ற நாடுகள் தன்னுடைய அங்காடியை விரிவடை செய்து அதன் மூலமாக உலக வர்த்தக மையம் சொன்னாலே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதன் மூலமாக பல நாடுகளுக்கும் தன்னுடைய அங்காடியை விரிவடை செய்து வியாபாரத்தை பெருகி நன்மை அடைகின்றது. ஸோ மார்க்கெட் அளவு. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அமைப்பு ரீதியான மாற்றங்கள். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்கானமி. அதாவது பொருளாதாரத்தில் கூட இந்த நாட்டினுடைய தொழில் அமைப்பினுடைய மாற்றங்கள். ஆக்குபேஷனல், அதனுடைய தொழில் அமைப்பு எப்படிங்கிறத பொறுத்தும் அந்த பொருளாதார வளர்ச்சியானது இருக்கும். எனி எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டு த 3 பேசிக் செக்டார்ஸ். எந்த ஒரு பொருளாதார அமைப்பிலும் 3 விதமான துறைகள் இருக்கவே செய்யும். பிரைமரி செக்டார் சஜஸ் அக்ரிகல்ச்சுரல், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட் எக்ஸட்ராஸ். அதாவது முதன்மை துறைன்னு வரும்போது வேளாண்மை துறை, கால்நடை வளர்ப்பு, காடுகள் வளர்ப்பு, இன்னும் பிறவற்றெல்லாம் சேர்த்துக்கலாம். செகண்டரி செக்டார் சஜஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இரண்டாவது துறைன்னு வரும்போது தொழில் உற்பத்தியாவது, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துறை மற்றும் டெர்ஷரி செக்டரிஸ். அதாவது டெர்ஷரி செக்டர்னால் இந்த துணைத்துறைகள், இணைத்துறை இல்லை துணைத்துறைன்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை இருக்கு இல்லையா, தொழில் உற்பத்தி நடைபெறுறது, பாலங்கள் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் இதெல்லாம் கட்டக்கூடிய கட்டுமானத்துறை. அதோடு துணைத்துறையாக என்ன இருக்குதுன்னா வாணிபம், ட்ரேடு, பேங்கிங் அண்டு காமர்ஸ். வாணிபம், வங்கிகள், வர்த்தகம் இதெல்லாம் துணையாக இருக்கின்றது. இவ்வாறு 3 துறைகளாக ஒரு பொருளாதாரமானது மாற்றப்படுகின்றது. ஒரு பொருளாதார அமைப்பு 3 துறைகளாக இருக்கின்றது. எனி எக்கானமி வித் ப்ரீடாமினேட்லி அக்ரிகல்ச்சரல் ட்ரெண்ட்ஸ் டு ரிமைன் பேக்வேர்டு. இந்த 3 துறைகளாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? முதன்மை துறையை விட 2ஆம் துறையை விட 3ஆம் துறை தான் நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அதாவது வியாபாரம் நல்லா இருக்கணும், வர்த்தகம் நல்லா இருக்கணும், வங்கி வசதி சரியாக இருக்கணும், அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சர்வீஸ் செக்டார் மாதிரி. இதில் என்னென்னா எந்த ஒரு பொருளாதார அமைப்பில் ப்ரீடாமினேட்லி அக்ரிகல்ச்சரல் ட்ரெண்ட்ஸ், அதாவது வேளாண்மை தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு போக்காக இருக்குமேயானால் அது எப்படி இருக்குதான்? ரிமைன் பேக்வேர்டு, அது பிற்போக்கான ஒரு சூழ்நிலையில் உள்ளது என்ற பொருள். ஸோ வேளாண்மை மட்டும் நம்பிடக்கூடாது, தொழில்துறை, சர்வீஸ் செக்டர்லாம் நல்லா முன்னுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்சியல் சிஸ்டம்
நிதி வசதி, நிதி அமைப்பு முறை எப்படி இருக்குது? Financial system implies the existence of an efficient and organized banking system in the country. ஒரு நாட்டினுடைய நிதியியல் முறையானது எஃபிஷியன்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு, திறன் பெற்றதாகவும் ஒரு அமைப்பு ரீதியான வங்கி முறை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். There should be an organized money market to facilitate easy availability of capital. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வங்கி முறையானது, பணப்புழக்க முறையானது, பணாங்கடியானது இருக்குமேயானால் அவைகளில் சுலபமாக மூலதனத்தை பெற முடியும், மூலதனாக்கம் உருவாகும், மக்கள் சேமிப்பு தொடங்குவார்கள், சேமிப்பு முதலீடாக மாறும், முதலீடு உற்பத்தியில் போடப்பட்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஸோ நிதியியல் முறையானது சரியாக இருந்தால் பொருளாதாரம் வளரும். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், அங்காடியினுடைய உபரி. மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னென்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் கல்டிவேட்டட் பை ஃபார்மர்ஸ் ஓவர் அண்ட் எபவ் தர் ஃபேமிலி கன்சம்ஷன் நீட்ஸ். அதாவது அங்காடி உபரின்னு சொல்லக்கூடிய என்னென்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ம் அவுட்புட், ஒரு விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த பொருளிலும், மொத்த உணவுப் பொருளிலிருந்து, கல்டிவேட் பண்ணதுலேருந்து, உற்பத்தி செய்யப்பட்டதுலேருந்து, ஃபார்மர்ஸ் ஓவர் அண்ட் எபவ் தட் ஃபேமிலி கன்சம்ஷன் நீடு, விவசாயிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நுகர்வு செய்வதற்கான பொருள், அதை வைத்து கொண்டு தான் மற்றதை அவர் விற்பனை செய்கின்றார். அவருக்கு தேவையாக இருக்குது, குடும்பத்துக்கும் தனக்கும் தேவையான உணவுப் பொருள் தேவைப்படுது இல்லையா, இதற்கான தானே. திஸ் இஸ் அ சர்ப்ளஸ், அது போக a surplus that can be sold in the market for earning income. தனது குடும்பத்திற்கும் தனக்கும் நுகர்வு போக மிஞ்சியதை, அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய சர்ப்ளஸை அங்காடியில் விற்று வருமானம் பெறுகின்றார். இதை தான் என்னென்னு சொல்கிறோம், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். இட்டு ரைஸ் த பர்ச்சேசிங் பவர், இதனுடைய வாங்கும் திறனை சொல்லுவது, வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அண்ட் அவுட்புட் இன் த அதர் செக்டர்ஸ் இன் த எக்கானமி. இந்த சர்ப்ளஸ் வருது இல்லையா, மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், இது என்னென்னா வாங்கும் திறனையும் வேலை வாய்ப்பையும் உற்பத்தியவும் பிற துறைகளோடு சேர்ந்ததாகும். எவ்வளோ பொருள் வருதோ அதை பொறுத்து தான் வாங்கும் திறன், வேலை வாய்ப்பு, உற்பத்தி எல்லாமே நடைபெறும் பிற துறைகளோடும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சேரும்போது தான் அதை வாங்கிறதுக்காக வாங்கும் திறனை மக்கள் அதிகரிப்பார்கள், வேலை வாய்ப்பு அதிகமாகும், உற்பத்தி அதிகமாகும். The country as a result will develop because of increase in national income. இதன் விளைவாக எல்லாம் உற்பத்தி அதிகமாகி, வருமானம் அதிகமாகி, வேலைவாய்ப்பு அதிகமாகி எல்லாம் வரும்போது இதனுடைய விளைவு என்னவாக இருக்குது, டெவலப் பிகம் ஆஃப் இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம், வளர்ச்சியை பெறுகின்றது, அதோடு நாட்டு வருமானமும் அதிகரிக்கின்றது. அடுத்தது ஃபாரின் ட்ரேட், அயல்நாட்டு வாணிபம், பன்னாட்டு வாணிபம், அயல்நாட்டு வாணிபம். The country which enjoys favorable balance of trade and terms of trade is always developed. அதாவது ஒரு நாட்டினுடைய செலுத்து நிலையில் ஏற்படுகின்ற சாதக நிலை, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அதாவது செலுத்தினுடைய சாதக நிலை, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இதையெல்லாம் அப்படியே மைண்டில் வச்சுட்ருக்கணும், அப்போ தான் பாடம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் சாதகமான வாணிப செலுத்து நிலைன்னு சொல்லக்கூடியது, அதாவது ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருக்கிறது இல்லையா, அப்போ தான் அது சாதகமான ஃபேவரபிள், அதாவது எக்ஸ்போர்ட் எக்ஸஸ்டு இம்போர்ட் இல்லையா, இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், அதுதான் ஃபேவரபிள். அதோடு தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, டிஓடின்னு படித்தோம் இல்லையா, அதாவது செலுத்து நிலை சமநிலைன்னு சொல்லக்கூடியது, இதுவும் சரியாக இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் டெவலப்டு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சரியாக இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக டிஓடின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, வாணிப செலுத்து நிலையும் சமமாகவே இருக்கும். வாணிப செலுத்து சமமாக இருந்ததுன்னா இந்த பரிவர்த்தனை சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு இல்லையா, அதுவும் சரியாகவே இருக்கும். இட் ஹேஸ் ஹூஜ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இது என்ன பண்ணுது, மிகப்பெரிய அந்நிய செலாவணியை நமக்கு பெற்றுத்தரும், அதோட ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாணயம் மாற்றுவதும் ஒரு நிலையான இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். பன்னாட்டு வணிகம் சரியாக இருந்தால் நாட்டின் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதோட சாதக வாணிபம் இருந்ததுன்னா சாதகமான செலுத்து நிலையும் இருக்கும், இதன் காரணமாக நிறைய அந்நிய செலாவணியும் கிடைக்குது, நிலைத்த நீடித்த நாணய மாற்றுதமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு முறை. த கண்ட்ரிஸ் விச் அடாப்ட் ஃப்ரீ மார்க்கெட் மெக்கானிசம், சுதந்திரமான தலையிடா கொள்கை பொருளாதார லேசி ஃபேர் எக்கானமின்னு சொல்லக்கூடிய சுதந்திரமான அங்காடி முறையானது,
அதன் மூலமாக இருக்கும்போது என்னது சேர்ந்திருக்குமே. ஆனால் என்ஜாய் பெட்டர் growth ரேட் கம்பேர்டு டு கண்ட்ரோல்டு எக்கானமிஸ், கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை விட சுதந்திரமயமான தலையிடா கொள்கை பொருளாதாரத்தில் அங்காடியின் சக்தியானது மார்க்கெட் மெக்கானிசம் மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒன்றாக இருக்கும். இதனால் நாடு வளர்ச்சி பெறும். இட் மே பி ட்ரூ ஃபார் சம் கண்ட்ரீஸ், இது சில நாடுகளுக்கு பொருந்தும். பட் நாட் ஃபார் எவரி கண்ட்ரி, எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் என்று கூற இயலாது. தலையிடா கொள்கை பொருளாதாரத்தினாலேயே அரசு தலையிடாலே பொருளாதாரம் நலமாக இருக்கும் என்று கூற முடியாது. ஒரு சில நாடுகளுக்கு பொருந்தலாம், அநேக நாடுகளுக்கு இது பொருந்தாத ஒன்றாகும். ஸோ இது மாதிரியான காரணிகளால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியானது தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்ட்டு பொருளறிஞர் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பொருளாதாரமற்ற காரணிகள். ஒரு நாடு முன்னேறுவதற்கான பொருளாதாரமற்ற காரணிகள், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹேஸ் மச் டு டூ வித் ஹியூமன் என்டோமெண்ட்ஸ், சோசியல் ஆட்டிடியூட்ஸ், பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் and historical accidents. Capital is necessary but not a sufficient conditions of progress. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி என்பது மனித மூலதனத்தை, அதாவது மனித சக்தியை, ஹியூமன் என்டோமெண்ட்ஸ் மனித சக்தியோடும், சோசியல் ஆட்டிடியூட்ஸ் சமூக மனப்பான்மையோடும், பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அரசியல் சூழ்நிலையோடும், வரலாற்று நிகழ்வுகளோடும், ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸோடையும் சேர்ந்தது தான் பொருளாதார முன்னேற்றம் என்பதாகும். வெறும் மூலதனமும் தொழில்நுட்ப அறிவு மட்டுமே போதாது. பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன வேணும்? சமூக மனப்பான்மையிலிருந்து, அரசியல் சூழ்நிலையிலிருந்து, வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து, மனித வளத்திலிருந்து எல்லாமே தேவைப்படுது. கேபிட்டல் இஸ் நெசசரி, மூலதனம் தேவையான ஒன்று தான். பட் நாட் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் ப்ராக்ரஸ், ஆனால் அது மட்டுமே போதுமானதாக வளர்ச்சிக்கு இருக்காது. ராக்னர் நர்க் சொல்லியிருக்கார். ஆசிரியர் ராக்னர் நர்க்ஸ், நோபல் லேட்டர்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது நோபல் பரிசு பெற்றவர் சொல்லியிருக்கார். இப்போ நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். அதாவது பொருளாதாரமற்ற காரணிகள் எப்படி பொருளாதார வளர்ச்சி தீர்மானிக்குதுன்னு. ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது மனித வளம், இயற்கை வளமாக மனித வளமும். Human resources is named as human capital because of its power to increase productivity and thereby national income. மனித வளம் என்பது மனித மூலதனம் என்று குறிப்பிடப்படுகின்றது. கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், மனித வளமே மனித மூலதனம். காரணம், இட்ஸ் பவர் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர்வை நேஷனல் இன்கம், உற்பத்தி திறனையும் அதிகரிக்க செய்யும், நாட்டு வருமானத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடியது. தேர் இஸ் அ சர்க்குலர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இது ஒரு சுழல் முறையிலான தொடர்பாகும். ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் எக்கனாமிக் க்ரோத்தும், பொருளாதார வளர்ச்சியும் மனித வள மேம்பாடும் என்னவருக்கு ஒரு சுழன்று வருகின்ற ஒரு தொடர்பான உறவு முறையை கூறுவதாகும். எ ஹெல்த்தி educated and skilled labor force is the most important productivity asset. ஒரு நல்ல உடல் திறனுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழில்நுட்ப அறிவு பெற்ற தொழிலாளர் சக்தியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எதற்கு? ப்ரொடக்டிவ் அசட், நல்லதொரு உற்பத்தி சொத்தாக கருதப்படுகின்றது. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் நாலேஜ். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், மனித மூலதன ஆக்கம் என்பது ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் நாலேஜ், அறிவு தொகுதியாக, அதாவது அறிவை அதிகரிக்கக்கூடியதாக. ஸ்கில்ஸ் அண்ட் த ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி ஆஃப் பீப்புள், மக்களுடைய உற்பத்தி திறமையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுதான் மனித மூலதன ஆக்கம்னு சொல்கிறது. அதாவது அவர்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகிறது, அதே மாதிரி அவர்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகிறது, அவர்களுடைய தொழில்நுட்ப திறன் அதிகமாகிறது, என்னோடய ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி உற்பத்தி சக்தி அதிகமாகுது. இதை தான் மூலதன ஆக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? அது இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த், இதோட உடல் நலம், எஜுகேஷன் கல்வி அண்ட் சோசியல் சர்வீஸ் சமூக நல பணிகள் போன்றவைகளும் பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடியவை. If labor is efficient and skilled, its capacity to contribute the growth will be high. ஒருவேளை தொழிலாளர்கள் மிகவும் திறன் பெற்றவர்களாக, அறிவுபூர்வமானவர்களாக, இவர்களுடைய திறனானது கான்ட்ரிபியூட்
டு growth will be, வளர்ச்சிக்கு இவர்களுடைய திறனானது மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குமேயானால் growth will be high, வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் அண்ட் சைனா. இங்கே மக்களுடைய திறன் அதிகரித்தது, மனித மூலதனமே இங்கே முதன்மையானதாக அமைகின்றது. மனித மூலதனம் நம்ம பார்த்த கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன், உற்பத்தி செய்கின்ற ஆர்வம், உற்பத்தி திறன், இவை எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே மனித மூலதனம். இந்த ஹியூமன் கேபிட்டல் அங்கே நல்லா இருக்கிறதுனால தான் ஜப்பான், சீனா போன்ற நாடுகளெல்லாம் பொருளாதாரம் மற்ற காரணிகளை கொண்டும் முன்னேறுகின்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது டெக்னிக்கல் நவ் ஹவ், அதாவது தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன்னா டெக்னிக்கல் எந்த அளவுக்கு இதாக இருக்கும், அதாவது தொழில்நுட்ப அறிவு எந்த மாதிரி இருக்குது. அது சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அட்வான்சஸ், அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகமான அறிவுபூர்வமான முன்னேற்றத்திற்குரிய முதன்மை பெற்ற, அதாவது முன்னேறிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவானது அங்கே இருக்கும் பொழுது மோர் அண்ட் மோர் sophisticated techniques steadily rise the productivity level in the all sectors. அங்கே sophisticatedங்கிறது என்னது, இன்க்ரீஸ்டு, அதாவது அதிகரித்து வருகின்ற இவைகள் மூலமாக மக்கள்கிட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான அறிவு, முதன்மை பெற்ற சிறப்பு பெற்ற அறிவு இருக்குமேயானால் அது என்னவா மாறுகிறது, அதிகப்படியான இன்க்ரீஸ், மேம்படுத்துகின்ற அதிகரிக்கின்ற தொழில்நுட்பங்களை அதிகரிக்க செய்து ஸ்டெடிலி ரைஸ், நீண்டதாக நெடியதாக ஒரு ஸ்டெடிலிய நல்ல ஒரு திறன் அதிகரித்து அது நீண்ட தூரத்திற்கு நீண்ட வாழ்நாளைக்கு ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் இன் ஆல் செக்டார்ஸ், எல்லா விதமான துறைகளிலும் அவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய மக்களுடைய அறிவுத்திறன், அவர்களுடைய அறிவுத்திறன், தொழில்நுட்பத்திறன், விஞ்ஞான ரீதியான ஒரு நல்ல திறமைகள் இருக்குமே, ஆனால் அவங்க எல்லா துறைக்கும் போவாங்க இல்லையா. ஸோ எல்லா துறைகளும் முன்னுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. சும்பீட்டர் attributed the causes for the economic development to innovation. பேராசிரியர் ஜோசப் சும்பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, சும்பீட்டர் இன்னோவேஷன் சொல்லும்போது அவர் தான் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா. புத்தாக்க லாப கோட்பாடு இதெல்லாம் சொன்னார் இல்லையா. புதுமைகளை படைப்பது தான் மிக முக்கியமான ஒரு உற்பத்தி காரணியாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். பொருளாதார காரணியாக இன்னோவேஷன் சொல்கிறார். புதுமைகள் இருக்கணும், பொருளாதாரம் முன்னேறணும்னு சொன்னால் புதுமைகள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ ஆட்ரிபியூட்டட் மனப்பான்மை எப்படி இருக்குது, காசஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு இன்னோவேஷன், பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமைகளை உருவாக்குவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஸோ டெக்னிக்கல் நோஹவ், தொழில்நுட்ப அறிவு முதன்மையான ஒன்று. பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் சுதந்திரம், நல்லதொரு சுதந்திரமான உணர்வு இருக்கும் சூழ்நிலையில் தான் தெளிவாக செயல்பட முடியும். த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் லிங்க்டு வித் த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். டெவலப்மெண்ட் முன்னேற்றம் அடையணும்னா என்ன பண்ணணும், லிங்க்டு எதோட, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் சுதந்திரம் இருக்க வேண்டும். அடிமைப்பட்டு கிடக்கிற நாட்டில் முன்னேறினங்கள் என்ன வருமா, அது மாதிரி தான். தாதாபாய் நெவரோஜி எக்ஸ்பிளைனடு இன் ஹிஸ் கிளாசிக் ஒர்க், அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி செய்ததன் மூலமாக தாதாபாய் நெவரோஜி அவர்கள் பவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, தட் த ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியா அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் வாஸ் த மேஜர் காசஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் அண்ட் பாவர்ட்டி இன் இந்தியா. தாதாபாய் நவரோஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வறுமையும் ஆங்கிலேய அரசின் இந்திய ஆட்சி முறையும், அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமையும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முறையும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் சொல்லும்போது தட் த ட்ரெயின் ஆஃப் வெல்த், நமது நாட்டின் செல்வங்களானது என்னாச்சு, ஃப்ரம் ட்ரெயின் ஆஃப் வெல்த் கடத்தி செல்லப்பட்டது இந்தியாவிலிருந்து அண்டர் த பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் நமது இந்தியாவினுடைய எல்லா விதமான வளங்களும் அது இங்கிலாந்திற்கு கடத்தி செல்லப்பட்டது அதிகாரத்தின் மூலமாக. வாஸ் த மேஜர் காசஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் பாவர்ட்டி இன் இந்தியா, இந்தியாவில் வறுமை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது எதுன்னு சொன்னால் ஆங்கில அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களால், கடுமையான நடவடிக்கைகளால் இந்தியாவினுடைய எல்லா வளங்களும் அது இங்கிலாந்திற்கு கடத்தி செல்லப்பட்டது தான் தாதாபாய் நவரோஜி சொல்கின்றார். ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இஸ் த ஒன் ஆஃப் த மஸ்ட் நீடட் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் சுதந்திரம் மிக முக்கியமான ஒன்றாகும். சோசியல் ஆர்கனைசேஷன், சமூக அமைப்பு எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது சமூகம் சார்ந்த அமைப்பு தான் ஒரு பொருளாதார தீர்மானிக்கக்கூடிய மற்றொரு காரணியாகும். பீப்புள் ஷோ
interest in the development activity only when they feel that the fruits of development will be fairly distributed. அதாவது people show interest, மக்கள் எப்படி ஆர்வமாக இருப்பாங்க இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது முன்னேற்றத்தின் செயல்பாடுகளானது எப்படி இருக்கணும், when they feel that the fruits of the development will be fairly distributed, அதாவது முன்னேற்றத்தினுடைய பலன்கள் அதனுடைய கனியானது அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட், சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் மக்கள் என்ன செய்வாங்க, ஆர்வமாக உழைக்க முன் வருவார்கள். மாஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது இஸ் எ ப்ரீ கண்டிஷன் ஃபார் ஆக்சிலரேட்டிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். மக்களுடைய பெரும்பான்மையான பங்களிப்பின் மூலமாகவே பொருளாதார வளர்ச்சி என்பதை நம்மால் உருவாக்க முடியும். அப்பொழுதுதான் ப்ரீ கண்டிஷன் ஆக்சிலரேட்டிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ், பொருளாதார வளர்ச்சி என்பதை முன்னேற்றத்தை முடுக்கிவிட முடியும். மக்களுடைய ஏகோபத்திய பங்களிப்பு இருந்தால் மட்டுமே. whenever the defective social organization allows, மோசமான சமூக அமைப்பு இந்த இடத்தில் அனுமதிக்கப்படுமேயானால், some groups to appropriate the benefits of growth, சில குழுக்கள் மட்டுமே, ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட ஒரு சிலர் மட்டுமே இந்த பொருளாதாரத்தின் கனியை, அதனுடைய லாபத்தை, பயனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமேயானால், மெஜாரிட்டி ஆஃப் த புவர் பீப்புள், அதிகப்படியான ஏழை மக்கள் do not participate in the process of development, அதிகப்படியான ஏழை மக்கள் என்ன செய்வாங்க, முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதிகமாக எல்லோரும் பங்களிப்பு தர அதனுடைய பலன் ஒரு சிலரை மட்டுமே சேருமே. ஆனால் அதிகப்படியான மக்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் முன்னேற்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். திஸ் இஸ் கால்டு குரோனிக் கேபிட்டலிசம். அதாவது இந்த குரோனிக் கேபிட்டலிசங்கிறதுக்கு நேரடியான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது வேறுபாடுகின்ற முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வேறுபாடு காட்டக்கூடிய முதலாளித்துவத்தின் தோழமை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அதாவது முதலாளித்துவம் தோழமைன்னு சொன்னால், ஏகோதிபத்திய முதலாளித்துவங்கிறது என்ன பண்ணுது, அடக்குமுறை உள்ளது, ஒருவரை சுரண்டி வாழ்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியானது. அதாவது முதலாளித்துவத்தின் தோழனாக, ஃப்ரெண்டாக சமூக அமைப்பு இருக்குது. அப்போ முன்னேற்றங்கள் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு பொருளியறிஞர்கள் சொல்கிறார்கள்.